எப்போவுமே குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவர்கள் எல்லாமே உங்களை பாதுகாப்பாகவே தான் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மீனத்தில் இருக்கவங்களாம் நான் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கினாலும் தாராளமாக தொழில் தொடங்கலாம். உங்களுக்கான வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிங்கிறது கரெக்டாகவே இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசா புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது மீனராசிக்காரங்க அதிபதியே உங்களுக்கு குரு தான். ஆனால் உங்கள்கிட்ட இப்போ ஜென்மத்திலேயே சனி உட்காந்துட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. எப்போவுமே குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவர்கள் எல்லாமே உங்களை பாதுகாப்பாகவே தான் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மன அழுத்தங்களும் மனக்குழப்பங்களும் கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது நடந்துருமா, இது நடக்காதா, உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுறது, இது நடந்துருமா நடக்காதா, உங்கள் மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடுறது. அதோட நீங்களே தன்னிச்சையாகவே செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு growth நல்லாயிருக்கும். இப்போ மீனராசியில் இருக்கவங்களாம் யாருக்கு கீழேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரெஷர் தான் அது. ஸோ இந்த ப்ரெஷரையும் உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. உங்களால் ஒரு தோல்விகளை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வேலையை பட்டுன்னு விட்டுறலாங்கிற அந்த தாட் வர்றது, நல்ல வெல்த் பில்டப் ஆகி வர நேரத்தில் நம்ம விட்டுட்டு போகிறது. ஸோ இந்த கெரியர் அப்படின்னாலே டெசிஷனே எடுக்கவே முடியாது. உங்களால் கன்ஃபியூஸ்டாகவே இருப்பீங்க. இந்த ப்ரொஃபஷன்லேயே இருக்கட்டுமா இல்லை விட்டுட்டு போயிடட்டுமா, சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். இது எல்லாமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எமோஷ்னலாகவே தான் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பீங்களா தவிர்த்து லாஜிக்கலாக திங்க் பண்ணோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னை எப்படி இவங்க இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, நான் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் எனக்கு வரல, நான் தான் இவ்வளோ வேலை பார்த்தேன் ஆனால் இன்னொருத்தங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, சில பேர்த்துக்கு என்னென்னா டிபார்ட்மெண்ட்டையெல்லாம் மாற்றி விட்ருப்பாங்க. நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் என்னையும் இப்படி மாற்றி விட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறனால தான் உங்களை மாற்றி விட்டாங்க. அப்படிங்கிறப்போ அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே. ஸோ மீனம் குழம்ப வேணாம். உங்களுக்கு பாடங்கள் அடாப்டேஷனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு குழப்பங்கள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. நிறைய இல்யூஷன்ஸ் இருக்கும், இமேஜினேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியாலிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்தாகணும். தாராளமாக இப்போ மீனத்தில் இருக்கவங்களாம் நான் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். எனக்கு ஜென்மத்தில் சனி, எனக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன், உங்களுடைய பயம் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே, தயக்கம் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே. ஸோ இந்த தயக்கத்திலும் ஒதுக்கி வச்சுட்டு தாராளமாக துணிஞ்சு பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னா, ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒர்க்கஹாலிக்ஸ். ஒரு வேலைன்னு ஒன்று வந்துட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக யார் பண்ணுவாங்கன்னா மீனம் தான் பண்ணுவாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க் பண்ணுவாங்கன்னே ஒன்று இருக்குது. அந்தளவுக்கு நேர்மையாக ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்கன்னா மீனம் அந்த நேர்மையை கடைப்பிடிப்பாங்கன்னெலாம் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறக்கும் உங்களுக்கு கீழே ஆட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதன் மூலிமா தான் உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறதே அதிகமாகவே வரும். அப்பப்போ மீனம் சொன்னாலே ஒரு டிப்ரெஷன் போயிடுவீங்க, அப்செட் ஆகிடுவீங்க, உங்களுடைய லெவலே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு யாராவது சொல்லிகிட்டே இருக்கணும், சரி பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, கிளியராக தான் இருக்குது, இப்போ நீங்கள் போகலாம், திருப்பி கரெக்டாக இருக்கா கிளியராக இருக்கான்னா கரெக்டாக கிளியராக தான் இருக்குது. அப்போ நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்னா குருவாயூருக்கு போயிடுங்க. குருவாயூருக்கு போயிட்டு கிருஷ்ணர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பாசிட்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவிட்டியாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ குருவாயூர் கிருஷ்ணனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்யூஷன்ஸ், அந்த கன்ஃபியூஷன்ஸ், அந்த இமேஜினேஷன்ஸ், உங்களை சில விஷயங்கள்லாம் வச்சு செய்து பார்த்தீங்களா, இதிலிருந்து எல்லாமே நீங்கள் ரிலீஃப் ஆகி ஏதாவது பண முடக்கங்கள் இருந்தாலும், கடனில் மாட்டியிருந்தாலும், ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸில் நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கான நெட்வொர்க்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணி சுற்றி இருக்கவங்கள கரெக்டாக நம்ப வேண்டியவங்களை கரெக்டாக நம்பி வேலைகளை செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கினாலும் தாராளமாக தொழில் தொடங்கலாம். உங்களுக்கான வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிங்கிறது கரெக்டாகவே இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஹெல்த்தில் தான் கை வைக்கும். உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸு, டக்குன்னு ஒரு ஹெல்த் முடியாமல் போகிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், திடீர்னு பாடி ரொம்ப டயர்டாக வருது, இந்த மாதிரிலாம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் இந்த பகல் நேரத்துலலாம் ரொம்ப வெளியே போகாமல் அதிகாலையும்
ஒரு சாயங்கால நேரங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ வெளியே போகிறேன், நான் வெளியே போய் தான் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த டைம் ஜோனை சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கரெக்டாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி மீனம் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து குருவாயூரை பிடிச்சிக்கோங்க, குருவாயூர் அப்பனை பிடிச்சிக்கோங்க. கிருஷ்ணர் வழிபாடு வீட்டிலேயே வச்சு கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாகவே உங்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான். நன்றி. ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமை. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குரு ஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ ஒரு பேக்கோ ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு growth ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்றுலாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சு ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோடு புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணியஸ்தலம்னா புண்ணியஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா
கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்கு. அதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுற தொட்டகுற வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசா பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு growth அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்க, ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.